ஒரு 80K நீங்க வந்து ஒரு கேமிங் லேப்டாப் வாங்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா ரொம்பவும் கேர்ஃபுல்லா வாங்குங்க. உங்களுக்கு ஏற்ற பர்ஃபார்மன்ஸ், அதாவது நீங்க என்ன நினைச்சு அந்த லேப்டாப்பை வாங்குறீங்களோ அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த லேப்டாப்ல கிடைக்கவே கிடைக்காது. 73லேருந்து நீங்க கொஞ்சம் லெஸ் பண்ணி இதை 67 ஆர் 65க்கு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லேப்டாப் வந்து பெஸ்டா இருக்கும். எப்பயும் நம்ம சொல்ற மாதிரி தான், நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கண்டிப்பா ASUS TUFல A15 இந்த ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு மிட் ரேஞ்சில் ஒரு கேமிங் பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த பட்ஜெட்டை கொடுக்கணும்னா அவங்க இந்த மாதிரி ப்ராசஸர்லாம் உள்ள எடுத்துட்டு வர வேண்டியது இருக்கு. இந்த 2026ல நிறைய பேர் வந்து ஒரு கேமிங் லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க. அதுவும் ASUS TUFல A15 அப்படின்ற மாடல் பர்டிகுலரா வந்து வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அடம் பிடிக்கிறீங்க. அதுல பாத்தீங்கன்னா Ryzen 7 744HS அப்படின்ற ஒரு வேரியன்ட்ல, அதாவது AMD வேரியன்ட்ல வந்து நிறைய பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க. ஆனா ஒரு தயக்கம் இருக்கு, அந்த லேப்டாப் வந்து வாங்கலாமா அப்படின்றது. ஸோ இன்னைக்கு வந்து ASUS TUF A15 பத்தி தான் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போறோம். அதுல ஒரு சில உண்மைகளையும் வந்து நம்ம அதில் சொல்ல போறோம். ASUS TUF A15 பொறுத்தவரை ப்ராசஸர் AMD வேரியன்ட்ல தான் வந்து பண்ணியிருக்காங்க. Ryzen 7ல 744HS அப்படின்ற சீரீஸ்ல பண்ணியிருக்காங்க. இதுல HS அப்படின்றதுல அதை பொறுத்தளவு என்னன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் பிளஸ் பவர் எஃபிஷியன்சி. ஸோ இது ரெண்டுமே இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த லேப்டாப் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப வந்து ஸ்மூத்தா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து 6 கோர் 12 த்ரெட் கொடுத்துருக்காங்க. இதோட கிளாக் ஸ்பீட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 3.55 GHz இருந்து அப் டு பூஸ்ட் கிளாக் பார்த்தோம்னா 4.7 GHz வரைக்கும் இருக்கு. அதாவது இந்த ப்ராசஸர்ல இன்டகிரேட்டட் கிராபிக்ஸா AMD Radeon 740M அப்படின்ற ஒரு கிராபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிராபிக்ஸ் வந்து ப்ராசஸர்ல இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து சின்ன சின்ன ஒர்க் பார்க்குறோம்ல, அதாவது யூடியூப் பார்க்கறது, இல்லை நம்ம வந்து ஒரு மூவி பார்க்கறதா இருக்கட்டும், ஒரு சாங்ஸ் கேட்கறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர்ல இருந்தா வந்து வீடியோ வந்து பிளே ஆகும். அப்படின்றப்ப இந்த இடத்துல நமக்கு ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்றது கம்மியாகும், பேட்டரி பேக்கப் அப்படின்றது இந்த இடத்துல சேவ் ஆகும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இந்த AMD ப்ராசஸர் பொறுத்த அளவு 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த ஹீட் போகலாம் அப்படின்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்காண்டி 100 போகக்கூடாது, ஒரு 90 வரைக்கும் போகலாம், அப்போதான் வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த 97 நெருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா FPS ட்ராப் ஆகும், லேப்டாப் வந்து லேக் ஆகும். ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சிருக்கிறதுனால என்னோட CPU வந்து 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தாங்கும், பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து இது வந்து பெரிய விஷயமா இருக்காது. இந்த ப்ராசஸரோட ஆர்கிடெக்சர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா Zen 4 ஆர்கிடெக்சர்ல தான் கொடுத்துருக்காங்க. TSMC அப்படின்றவங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. Node 4nm நோட். இவ்வளோ விஷயங்களும் வந்து இந்த ப்ராசஸர்ல இருக்கு. நம்ம வந்து ஒரு கேமிங் லேப்டாப் வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணக்கூடியது இந்த ப்ராசஸரை தான் செக் பண்ணணும். ஏன்னா ப்ராசஸரை வச்சு தான் நமக்கு அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் வந்து நமக்கு பர்ஃபெக்டா ஒர்க் ஆகக்கூடியது. அப்ப இந்த ப்ராசஸரை பொறுத்தளவு நம்மளால மல்டி டாஸ்கிங் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா தாராளமா பண்ணிக்க முடியும். ஏன்னா இதுல வந்து 6 கோர் 12 த்ரெட் இருக்கு. அது மட்டும் இல்லாம பேஸ் கிளாக்கே 3.55 GHz இருக்கு. அப்படின்றப்ப மல்டி டாஸ்கிங் தாராளமா பண்ணிக்க முடியும். லேக் அப்படின்றது இந்த லேப்டாப்ல இருக்காது. ஓகே, இதுல ப்ராசஸர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா ப்ராசஸரை பத்தி ஒரு சில உண்மைகள் வந்து நான் சொல்லணும், நான் அடுத்தடுத்து சொல்றேன். அடுத்து இந்த லேப்டாப்போட ரேம் DDR5ல 16 GB ரேம் கொடுத்துருக்காங்க. 64 GB வரைக்கும் அப்கிரேடபிள் பண்ணிக்கலாம். அதாவது 2 ஸ்லாட் இருக்கும், 32 GB 32 GB வந்து DDR5 வந்து நீங்க இதுல அப்கிரேடபிள் பண்ணிக்கலாம். 512 GB SSD இருக்கு. Gen 4 SSD தான் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. அப்ப இது வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது இந்த லேப்டாப்ல வந்து லேக் அப்படின்றது இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன் அப்படின்னா இதுல 16 GB DDR5 கொடுத்துருக்காங்க, 512 GB Gen 4 கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ப்ராசஸருக்கு ஈக்குவலா வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து நமக்கு கொடுத்துட்டு வராங்க. அப்ப இது மட்டும் போதுமா நம்ம ஒரு கேமிங் பிளே பண்றதுக்கு? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, முக்கியமான விஷயம் இந்த இடத்துல RTX கிராபிக்ஸ் அப்படின்றது. ஸோ RTX கிராபிக்ஸை பொறுத்தளவு இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3050 கிராபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. TGPன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 75 வாட்ஸ் TGP கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஜென் ரே ட்ரேசிங் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஜென் டென்சர் கோர் கொடுத்துருக்காங்க. கூடா கோரை பொறுத்தளவு 2560 கொடுத்துருக்காங்க. VRAM பொறுத்தளவு 4GB கொடுத்துருக்காங்க, GDDR6. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு AMD ப்ராசஸர் பிளஸ் RTX 3050 கிராபிக்ஸ் காம்போ ஆஃப் பண்றது, பாட்டில் நெக் ஆஃப் பண்றது இருக்காது. ரொம்பவும் ஸ்மூத்தா நம்ம வந்து கேமை பிளே பண்ண முடியும். அப்ப கேமிங் விளையாடுறதுக்கு RTX 3050 ஓகே ஆயிடுச்சு. அப்ப ஓகே தானே ப்ரோ அப்படின்னு கேட்டா கிடையாது. அடுத்து நம்ம டிஸ்பிளே செக் பண்ணணும். டிஸ்பிளே பொறுத்தளவு இதுல 15 இன்ச் ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 144 ஹெர்ட்ஸோட வருது. ஆனா இந்த இடத்துல வந்து நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுல 62.5 sRGB அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல 62.5 sRGB இருந்துச்சு அப்படின்னா நம்மளால வந்து ஒரு பியூரா ஒரு எடிட்டிங் நம்மளால பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா sRGB பொறுத்தளவு நமக்கு குறைஞ்சது 100% இருக்கணும்.
அப்படி இருந்தாதான் நம்ம வந்து ஒரு எடிட்டிங் பண்ணும்போது பர்ஃபெக்டா அந்த கலரை வந்து நம்மளால கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாம 250 nits பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க, ஆன்டி கிளேர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுல 250 nits கொடுத்துருக்கிறதுனால சம்டைம் நம்ம அவுட் சைடில் எடுத்துட்டு போகும்பொழுது பிரைட்னஸ்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இன்டோர்ல பாத்தீங்க அப்படின்னா இதுவே போதுமானதான். நெக்ஸ்ட் இந்த லேப்டாப்போட ஃபீச்சர்ஸ் 720p HD கேமரா கொடுத்துருக்காங்க, AI நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க, 1 zone RGB கீபோர்டு கொடுத்துருக்காங்க, Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்போட பேக்கப், அதாவது பேட்டரி பேக்கப் எவ்வளவு நேரம் நிற்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 ல இருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நிற்கும். அதாவது நம்ம எதிர்பார்க்கறது பாத்தீங்கன்னா ஒரு 2 hours வரைக்கும் இந்த லேப்டாப்போட பேட்டரி பேக் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த லேப்டாப்போட வெயிட்னு எடுத்துட்டீங்கன்னா 2.3 kg இருக்கு. அப்படின்றப்ப நம்ம ஈஸியா கேரி பண்ணிட்டு போயிட முடியும். இந்த லேப்டாப்பை பொறுத்தளவு ரொம்ப பெரிய வெயிட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் இந்த லேப்டாப்போட கனெக்டர் போர்ட்ஸ், அதாவது RJ45 லேண்ட் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆடியோ ஜாக் ஒன்று, HDMI போர்ட், USB 3.0 Gen 1 டைப் A, அதே மாதிரி USB 3.2 Gen 2 டைப் C. ஸோ போர்ட்டை பொறுத்தளவு நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் ஜென்னுக்கு என்னவோ அதுவும் வந்து நம்ம தாராளமாக வந்து இந்த லேப்டாப்ல யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லேப்டாப்பை பொறுத்தளவு நம்ம வந்து ஒரு கேமிங் பிளே பண்ணி பார்த்தா அதில் எந்த அளவுக்கு FPS கிடைக்குது, இதில் வந்து CPU டெம்பரேச்சர் எவ்வளோ போகுது, GPU டெம்பரேச்சர் எவ்வளோ போகுது அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் பார்க்க போகிற கேம் பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஸ்ட்ரைக் 2. இதை பொறுத்தளவு FPS வந்து 118 வரைக்கும் போகுது, CPUட டெம்பரேச்சர் வந்து 80 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுது, GPUட டெம்பரேச்சர் வந்து 75 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுது. நெக்ஸ்ட் காட் ஆஃப் வார், அதை பொறுத்தளவு FPS வந்து 69 வரைக்கும் போகுது, CPUட டெம்பரேச்சர் வந்து 84 டிகிரி செல்சியஸ், GPUட டெம்பரேச்சர் வந்து 84 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுது. அதே மாதிரி RDR 2 கேம் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கும்போது FPS வந்து 49, CPUட டெம்பரேச்சர் 86 டிகிரி, GPUட டெம்பரேச்சர் வந்து 80 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுது. அதுவே கோஸ்ட் கேம் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கும்போது FPS வந்து 48 வரைக்கும் போகுது, CPUட டெம்பரேச்சர் 88 டிகிரி, GPUட டெம்பரேச்சர் 83 டிகிரி வரைக்கும் போகுது. அதே GTA 5 வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கும்போது FPS வந்து 103 ல இருந்து 110 வரைக்கும் நமக்கு போகுது. அதே மாதிரி CPUட டெம்பரேச்சர் வந்து 86 டிகிரி செல்சியஸும், GPUட டெம்பரேச்சர் வந்து 82 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுது. அப்போ இந்த லேப்டாப்ல வந்து நம்ம ஒரு கேமிங் ப்ளே பண்ணும்போது ரொம்பவும் ஸ்மூத்தா இருக்கு. அதாவது நம்மளால வந்து இந்த லேப்டாப்பை பொறுத்தளவு நம்மளால ஒரு AAA கேம் வந்து ஒரு அல்ட்ரா செட்டிங்ல வச்சு நம்மளால ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. பட் இந்த லேப்டாப்பை பொறுத்தளவு மீடியம் செட்டிங்ல வச்சு ஒரு கேமிங் ப்ளே பண்ணும்போது ரொம்பவும் ஸ்மூத்தாகவே இருக்கு. அடுத்து இந்த லேப்டாப்ல வந்து எடிட்டிங்லாம் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டால் தாராளமா பண்ணிக்கலாம். ஏன்னா வீடியோ எடிட்டிங்கை பொறுத்தளவு ப்ரீமியர் ப்ரோ, கேப்கட், டேவின்சி பேசிக் வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹெவியா நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இந்த ரெண்டரிங் டைம்லலாம் வந்து லேக் இருக்கும். அப்போ வந்து நான் ஸ்டடி பர்பஸ் பண்ணிட்டு இருக்கேனே, அப்போ நான் இந்த லேப்டாப் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வாங்கலாம். ஏன்னா ஒரு கோடிங் படிக்கிறவங்க, இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறவங்க, பிளெண்டர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறவங்க, யூடியூப்ல கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க அப்படின்னா இந்த லேப்டாப் வந்து உங்களுக்கு போதுமானதாகவே இருக்கும். அடுத்து இந்த லேப்டாப் வந்து யாரும் வாங்கக்கூடாது, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. அதாவது இந்த லேப்டாப் பொறுத்தளவு நான் வந்து ஹெவி கண்டென்ட் கிரியேட்டர், டெய்லி வந்து நான் வந்து ஒரு 4K வீடியோ வந்து ரெண்டர் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த லேப்டாப் வந்து வாங்காது. அல்ட்ரா கிராஃபிக்ஸ்ல நான் AAA கேமிங் நான் ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த லேப்டாப் செட் ஆகாது. AI ML, அதாவது ஹெவி கிராஃபிக்ஸ் போட்டு நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த லேப்டாப் செட் ஆகாது. ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட்ல ஒரு மிட் ரேஞ்சில் நான் ஒரு கேமிங் லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து பெஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ASUS TUF A15 லேப்டாப்பை பொறுத்தளவு மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்போட பிரைஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 73,990. இப்போ இந்த லேப்டாப் ஓவராலா இந்த ஸ்பெக் வந்து எந்த அளவுக்கு இருக்கும், இதோட கேமிங் FPS இது யாரு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஆனா இந்த இடத்துல வந்து நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நிறைய பேர் வந்து இந்த AMDல வந்து ஏமாந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இப்போ வந்து இந்த Ryzen 7ல 744HS அப்படின்ற ப்ராசஸர் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ப்ராசஸர் லான்ச் பண்ண டேட் பார்த்தீங்க அப்படின்னா 2023ல லான்ச் பண்ண ப்ராசஸர் இது. ஆனால் இந்த ப்ராசஸர் வந்து ரீக்ரியேட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2025ல வந்து திரும்பி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது அப்போ பார்த்தீங்கன்னா DDR4 இருந்திருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு DDR5 ரேம் ஃபிக்ஸ் பண்ணி நியூவாக போர்ட் எல்லாமே வந்து இதை ரீக்ரியேட் பண்ணுவாங்க. அதாவது டைப் ஏவா இருக்கட்டும், டைப் சியா இருக்கட்டும், அதாவது 2025ல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த லேப்டாப்ல கொண்டு வருவாங்க, ரீக்ரியேட் பண்ணி விற்பாங்க. பட் இந்த லேப்டாப் போய் நீங்கள் ஷோரூம்ல கேட்டீங்க அப்படின்னா இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. என்னன்னா இது ஃபுல்லாகவே வந்து ஆன்லைன் சேலில் தான் இருக்கும். ஷோரூமை பொறுத்தளவு என்ன அப்படின்னா அப்பப்போ என்ன ரிலீஸ் ஆகுதோ, அதாவது நியூ ஜென்ரேஷன் என்ன ரிலீஸ் ஆகுதோ அது மட்டும்தான் வந்து ஷோரூமில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸோ ஆசூஸோட டைரக்ட் வெப்சைட்டில் கூட இருக்குது இந்த லேப்டாப். எல்லா இடத்துலையுமே வந்து ஒரே மாதிரி தான் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. 73 ப்ரைஸ்னு ஒன்று தான் ஞாபகம் வருது பாருங்க. இந்த லேப்டாப் 73,990க்கு ஓகே. பட்
இந்த லேப்டாப் வந்து ஒரு 30-50 கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 69, 68, ஒரு 67 வரைக்கும் கொடுக்கலாம், ஓகேவா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். என்னன்னா ப்ராசஸர் ஒன்றும் வந்து நீங்கள் நியூ ஜென்ரேஷன் ப்ராசஸர் இதில் ஃபிக்ஸ் பண்ணல, 2023 ப்ராசஸரும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு NPU சிப்பு இல்லை இதில். ஸோ நியூ ஃபியூச்சர்ஸுக்கான வழிகள் வந்து எதுவுமே இந்த லேப்டாப்பில் இல்லை. அப்படின்றப்ப 73லேருந்து நீங்கள் கொஞ்சம் லெஸ் பண்ணி இதை 67 ஆர் 65க்கு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லேப்டாப் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி இந்த லேப்டாப்பை பொறுத்தளவு நீங்கள் வந்து ஒரு கேமிங் ப்ளே பண்ணும்பொழுது எப்படி பார்த்தாலும் 86 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் CPU போகுது, அதை தாண்ட மாட்டேங்குது. அப்போ வந்து இது பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ப்ராசஸரை அப்படின்னு தான் சொல்லும். அதர்வைஸ் நான் பார்த்து இந்த லேப்டாப்பை செக் பண்ண வரைக்கும் பெஸ்ட்டாக ஒரு 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 மிட் ரேஞ்சில் உள்ளவங்களுக்கு இந்த லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஓகே, பெரிய லெவலில் எதிர்பார்த்து இந்த லேப்டாப்பை நீங்கள் வாங்கிடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஒரு AAA கேம் இதெல்லாம் வந்து பார்த்து பழகிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு லேப்டாப்பை வாங்கி ஒரு ஹெவி செட்டிங்ஸை போட்டு இதில் வந்து அந்த AAA கேம்லாம் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அதே மாதிரி ஹெவி சாஃப்ட்வேர் போட்டு இதில் வந்து நான் அந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர்லாம் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. சம்மந்தமே இல்லாத சாஃப்ட்வேர், ஒரு ஹெவி சாஃப்ட்வேர் கொண்டு வந்து இதில் திணிச்சிட்டு பர்ஃபார்மன்ஸே இல்லை ப்ரோ அப்படி சொல்லுவீங்க. ஸோ அதுக்கெல்லாம் வேற லேப்டாப் இருக்குது. அந்த மாதிரி லேப்டாப்பை வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு லேப்டாப் சூஸ் பண்ணுற விதம் அப்படின்றது கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் மாற்றி நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப்பை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற பர்ஃபார்மன்ஸ், அதாவது நீங்கள் என்ன நினச்சி அந்த லேப்டாப்பை வாங்குறீங்களோ அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த லேப்டாப்பில் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இதை வந்து மைண்டில் வச்சிங்க. இன்றைக்குமே வந்து உங்களுக்கு என்ன தேவைகள் அப்படின்றத உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து இப்போ நான் ASUS TUF A15 வாங்குறேன் அப்படின்னா அதில் கிடைக்குமான்னு பாரு. கிடைச்சிச்சு அப்படின்னா டக்குன்னு தூக்கிங்க லேப்டாப், ஓகே. இல்லை எனக்கு செட் ஆகாதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வேற பாருங்க. ஸோ வெயிட் பண்ணி எடுக்கிறதுனால வந்து தப்பு கிடையாது. ஆனால் உங்களுக்கு கரெக்டான பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் ஒரு லேப்டாப்பை சூஸ் பண்ணாதான் உங்களோட ஒர்க்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, Ryzen 7 744 HS ப்ராசஸர் வந்து ASUS TUF A15 மட்டும் பண்ணலை, HP Victorஸ்லையும் இருக்குது. அதே மாதிரி Acer Nitro V15லையும் வந்து இந்த ப்ராசஸர் வந்து வச்சு அவங்க இந்த பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு மிட் ரேஞ்சில் ஒரு கேமிங் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த பட்ஜெட்டை கொடுக்கணும்னா அவங்க இந்த மாதிரி ப்ராசஸர்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்குது. ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து மக்கள்கிட்ட வந்து சேல் பண்ணுறாங்க. அதனால வந்து ஒரு 80Kக்குள்ள நீங்கள் வந்து ஒரு கேமிங் லேப்டாப் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவும் கேர்ஃபுல்லாக வாங்குங்க. எப்பயும் நம்ம சொல்கிற மாதிரி தான், நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கண்டிப்பாக ASUS TUFல A15 இந்த ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த லேப்டாப்பில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ப்ராப்ளம் இல்லை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சூப்பராக இருக்குது, உங்கள் சப்ஸ்கிரைபரை வாங்க சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொன்னீங்கனாலும் இதில் எந்த நிறையா இருந்தாலும் சரி குறையாக இருந்தாலும் சரி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸை வந்து நான் படித்து பார்க்க ஆரம்பிப்பேன். அதே மாதிரி என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து அதை பார்த்து வாங்குறதுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.